ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமு கிச்சன். இன்னைக்கு நம்ம கருப்பு கொள்ளு வச்சு சூப்பரான இட்லி மாவு தோசை மாவு ரெடி பண்ண போறோம். நான் மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு ஃபுல்லா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்ல இருக்க நார்மல் குட்டி கிளாஸ்லயே அளவு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் ஃபுல்லா எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி ஹெல்த்தியா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட எடுத்துக்கலாம். இந்த ஒரு கிளாஸ் போட்டாச்சு. இப்போ இன்னொரு ஹாஃப் கிளாஸ் தான் நம்ம சேர்க்க போறோம். இதுல வந்து ரொம்ப ஹாஃபை விட கம்மியா தான் நான் எடுத்துக்கிறேன். இந்த இட்லி மாவு ரெசிபி நான் ஹெல்த்தியா செய்யறதுனால நான் வந்து கருப்பு உளுந்து தான் எடுத்துக்க போறேன். நான் வந்து அதே கிளாஸ் அளவுல தான் எடுத்துக்கிறேன். இந்த கிளாஸ்ல ஃபுல்லா எடுத்துக்காம ஒரு இன்ச் மட்டும் கம்மியா எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடயே நம்ம இட்லி அரிசி வந்து 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்து இதுல சேர்த்துக்க போறோம். ரெண்டுத்தையுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்து ரெண்டுத்தையும் நம்ம ஊற வச்சிடலாம். ரெண்டுத்தையுமே நம்ம வந்து 8 ஹவர்ஸ் வரைக்கும் ஊற வச்சிடலாம். பாருங்க, சூப்பரா ஊறி வந்துடுச்சு. 8 ஹவர்ஸ் ஊறியாச்சு. நம்ம வந்து தண்ணிலாம் இல்லாம ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம். நம்ம இதை மிக்சில தான் அரைக்க போறோம். மிக்சில வந்து நல்லா தண்ணிலாம் ஊத்தாம கொரகொரப்பா ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, சூப்பரா இருக்கு. நல்லா இந்த கன்சிஸ்டன்சில வந்துடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நீங்க வந்து அரைச்சுக்கணும். இந்த கன்சிஸ்டன்சில வந்துடணும். அதே மாதிரி நம்ம அரிசியும் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் தேவையான அளவு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மிக்சி கழுவுன தண்ணியே நம்ம இதுல சேர்த்துக்கலாம். நல்லா கையிலேயே வந்து ஒண்ணு போல கலரி விட்டுருங்க. இது வெயில் காலம்னால சீக்கிரமா புளிச்சு வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் டே பாருங்க, சூப்பரா புளிச்சு வந்துடும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்க, நான் எடுத்து காட்டுறேன் எவ்வளவு சூப்பரா புளிச்சு வந்திருக்கு பாருங்க. இந்த மாவு யூஸ் பண்ணி நீங்க இட்லி, தோசை, பணியாரம் எது வேணாலும் செய்யலாம். எல்லாமே வந்து செம்ம டேஸ்டா சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு தோசை தான் செய்ய போறேன். பாருங்க தோசை எவ்வளவு சூப்பரா மொறுவலா வந்திருக்குன்ட்டு. வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.